சரி, ரவிக்குமார் உங்களுக்கு கிளீனா வாய்ஸ் கேக்குதா? எல்லாருக்கும் வாய்ஸ் கிளீனா இருக்கா? எதுனா ஸ்டக் ஆகுதா? வாய்ஸ் வாய்ஸ் கேக்குது சார். கிளீனா இருக்கா? கிளீனா தான் சார் இருக்கு. ஓகே. ம். ஓகே. பூட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎம் 895689 இல்லைன்னா 8996 இல்லைன்னா பிஎம் 8956 இந்த ஐசி பத்தி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூட் சீக்வன்ஸ் வந்து டெஸ்ட் வைக்க போறோம். ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். எடுத்திருக்கேன்னா எடுத்து இல்லையா? PM எடுத்துருக்கீங்க. ம். எடுத்துருக்காங்க. இப்போ சார் அதோட ஆமா. அதோட பூட் சீக்வன்ஸ் தான். அதுல இருந்து தான் கொஸ்டின் ஒன் பை ஒன்னா நான் கேட்பேன். நான் நடுமத்துல இருந்தும் கேட்பேன், ஸ்டார்டிங்ல இருந்தும் கேட்பேன், எங்க இருந்தாலும் நான் கேட்கலாம். ஓகேங்களா? நான் அந்த சீக்வன்ஸ் மூலியமா தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நான் சீக்வன்ஸ் மூலியமா தான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் எந்த செக்ஷன்ல இருந்து வேணாலும் நான் கேட்பேன் திடீர்னு. அதுக்கான செக்ஷன், அந்த நேம், அந்த வால்டேஜஸ். இல்ல நான் திடீர்னு வெரி நேம் மட்டும் நான் சொல்லிட்டு என்ன வால்டேஜஸ் வரும்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அல்லது இல்லைன்னா திடீர்னு என்ன பண்ணுவேன், நம்மளோட யூஎஃப்எஸ் சிப்செட்டா இருக்கட்டும், இல்ல இஎம்எம்சி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஎம்எம்சி வால்டேஜஸ் என்னன்னு கேட்பேன். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இஎம்எம்சிக்கு என்னென்ன வால்டேஜஸ் வருது, எந்த ஐஸ்ல இருந்து எங்க வருது அப்படின்றதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். சொன்னா சொல்லலீங்களா? சொன்னீங்கண்ணே. சொல்லுங்கப்பா, மத்தவங்க சொல்லுங்க. என்ன சைலண்டா இருந்தா எப்படி? என் வாய்ஸ் அவர் கேக்குது கேட்கலன்றது எனக்கு தெரியலல்ல. டெஸ்ட் வைக்கிறது எதுக்காக வைக்கிறோம்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சிச்சா புரியலையா, சார் நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கீங்க ஆகல, ஓகேங்களா? இனி எதனா டவுட் எதனா இருக்கா, இல்லைன்னா வேற எதனா ஒரு செக்ஷன் டவுட் இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் என்ன புரியலையா, ரிட்டன் உங்களுக்கு இதை புரிய வைக்கணுமா அப்படின்றதுக்காக தான் நான் முக்கியமா டெஸ்ட்டே வைக்கிறது. ஓகேங்களா? அதனால தான் டெஸ்ட் வைக்கிறப்ப நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடியே நான் சொல்றோம் ப்ரிப்பேர் ஆயிடுங்க அப்படின்னு. ஓகே, சரி. இன்னும் அவங்க எல்லாம் ஜாயின் ஆகல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பூட் சீக்வன்ஸ் இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுக்கல. அந்த நாளைக்கு பார்க்கலாம். அடுத்தது டெஸ்ட் வைப்போம். அந்த செக்ஷன் இன்னும் பூட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டெஸ்ட் வைப்போம். அடுத்தது ஒன் பை ஒன் செக்ஷன் பை கிளாஸ் தான். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்க தலைவர் ஓபன் பண்ணிக்கலாம் இருங்க. ம். தலைவர் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூட் சீக்வன்ஸ்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎம்ஐஐசில இருந்து, என்ன ஐசில இருந்து? பிஎம்ஐசில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிஎம்ஐசி எடுத்துக்கலாம். பிஎம்ஐஐசி, ஓகேங்களா? பிஎம்ஐசி எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த பிஎம்ஐசில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வால்டேஜ், இன்புட் வால்டேஜ் என்ன கொடுக்கும்? பிரைமரி லைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிரைமரி லைன் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் வால்டேஜ் எங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்டேஜ் இந்த பிஎம்ஐசிக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சொல்லுங்க வீரேஜ்ல இருந்து கிடைக்கும். வீரேஜ். ஃபர்ஸ்ட் வீரேஜ் பிஎம்ஐசி, நான் சொன்னது பிஎம்ஐஐசி, சப் பவர் ஐசின்னு சொல்லுவோம்ல, அந்த ஐசிக்கு விபிஹெச் லைன் அவுட்புட் ஆகிற அந்த ஒரு ஐசிக்கு ஃபர்ஸ்ட் வால்டேஜ், இன்புட் வால்டேஜ் என்ன வால்டேஜஸ் இங்க போகும், எதுல இருந்து போகும் அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். பிரைமரி லைன், ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி லைன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க டீடைலா. ஜாயிண்ட் ஆகும், எங்க இருந்து போயிட்டு பிஎம்ஐசிக்கு இன்புட் வால்டேஜ் வரும்னு நான் கேட்கறேன். இன்புட் ஃபர்ஸ்ட் பிஎம்ஐசி ஆன் ஆகுறதுக்கு ஒரு வால்டேஜஸ் வேணும். அந்த வால்டேஜ் எங்க இருந்து பிஎம்ஐசிக்கு கிடைக்கும்? சார் பிஎம்ஏசிக்கு வந்து விபஸ் வோல்டேஜ் இன்புட் 5 வோல்ட் வரும் சார். சார் அது வந்து பி2பி கனெக்டர்ல இருந்து சரி, பி2பி கனெக்ட்ல இருந்து இன்புட் ஓவிபி ஆகுது. ஓவிபி ஓவிபி ஐசி ஐசியில இருந்து நம்ம ஓவிபி ஐசியில இருந்து நம்மளுக்கு பிஎம்ஐசிக்கு வரும் சார் விபஸ். பி2பி கனெக்டர் இங்க போட்டுக்கலாம். சரி, ஒரு பி2பி கனெக்டர்ல இருந்து உங்களுக்கு ஒரு வால்டேஜஸ் ஜென்ரேட் ஆகுது. எஸ் சார். ஓகேங்களா? நடுமேட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் கெப்பாசிட்டர் சார். எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு
டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. டிஃப்ரம் டு டயோடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓவிபி ஓவர் வால்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஓவிபின்னு எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆர் ஃப்ரம் டு ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். டி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் எப்படின்னா சம்டைம் இன்னொரு கெப்பாசிட்டர் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். சரி இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்புட் ஆகுது. இன்னொரு கெப்பாசிட்டர் கூட இங்க யூஸ் பண்ணிருக்கலாம். இது இன்புட் ஆகுது. நேம் என்ன சொன்னீங்க? சார் வி நம்மளுக்கு வந்து விபஸ் வோல்டேஜ் என்ன சார்? வி பஸ். இல்ல என்ன வால்டேஜஸ் வரும் இதுல? சார் 5 வோல்ட். பிளஸ் 5 வால்டேஜ். ஓகே சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஆகுது பிளஸ் 5 வால்டேஜஸ். ஓகே. அடுத்தது சரி நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்ணீங்கன்னா B2B கனெக்டர்ல இருந்து உங்களுக்கு பிளஸ் 5 வால்டேஜ் இன்புட் ஆகுது PMIC. ஓகே நீங்க சார்ஜர் இப்ப கனெக்ட் பண்ணல. இப்ப சார்ஜ் கனெக்ட் பண்ணாத பட்சத்தில் இப்ப PMICக்கு இன்புட் வால்டேஜ் எங்கிருந்து வரும்? சொல்லுங்க ரவிக்குமார் சார். வி பேட் சார். வி பேட். வி பேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி கனெக்டர்ல இருந்து அவுட் ஆகுற செக்ஷன். இதே சாம்சங் சிப் செட் இருந்தா வி பேட்டரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அது இன்னும் நம்ம சாம்சங் பூட் சீக்வன்ஸ்க்கே போகல, அதனால அந்த டாபிக் வேணாம். இப்போதைக்கு நம்ம குயில்காம் சிப் செட், அடுத்தது மீடியாடெக் சிப் செட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிருக்கோம். இப்போ அந்த செக்ஷன்ல இருந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வி பேட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து வரும்? வி பேட் எங்கிருந்து வரும்னு சொன்னீங்க? பேட்டரியில இருந்து சார். பேட்டரி கனெக்டர்ல இருந்து. பேட்டரி. இந்த மாதிரி டீட்டெயிலாம் எனக்கு வேணும். ஒவ்வொரு ஆன்சரையும் டீட்டெயிலா பொறுமையா சொன்னாலும் டீட்டெயிலா சொல்லணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்ல தேவையில்ல. பொறுமையா சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேட்டரி கனெக்டர் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பேட்டரி கனெக்டர்ல பிளஸ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு மைனஸும் முக்கியம். ஓகேங்களா? ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? GND. ஓகேங்களா? GND. ஓகே. இன்னொரு லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளஸ் எடுத்துக்கலாம். ஐ மீன் வி பேட். என்ன வால்டேஜஸ் வரும் சார்? சொல்லுங்க ரவிக்குமார் சார், சொல்லுங்க என்ன வால்டேஜஸ் வரும்? 3.7 இருந்து 4.2 ஒரு வோல்டேஜ் வரும் சார். 3.7ல இருந்து 4.2 2ல இருந்து 4. ஒரு வால்டேஜஸ் வரும். நடுமையத்துல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? கெப்பாசிட்டர் ஃபில்ட்ரேஷனுக்காக. அடுத்தது நம்மளுக்கு டயோட், அகைன் ஒரு கெப்பாசிட்டர், அகைன் ஒரு கெப்பாசிட்டர், ஒரு 4-5 கெப்பாசிட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? டயோட பிரச்சனை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? இன்புட் ஆகுது. எந்த ஐசிக்கு? PMICக்கு. ஓகே. ஓகே சார். இப்ப PMICக்கு இது இன்புட் ஆன உடனே இப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் ஆகுற செக்ஷன் என்ன? இப்ப நீங்க சார்ஜிங் நான் ஒரு செக்ஷனை தனித்தனியா கேட்பேன், ஒன்னா கேட்க மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கீங்க. சார்ஜிங் கனெக்ட் பண்ணா என்னென்ன அவுட்புட் ஆகும், சார்ஜிங் கனெக்ட் பண்ணாம உங்களுக்கு விபேட்ல இருந்து உங்களுக்கு வால்டேஜ் PMICக்கு வந்துச்சுன்னா என்ன அவுட்புட் ஆகும்ன்றது தான் இங்க கொஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா சார்ஜிங் செக்ஷன் உங்களுக்கு கனெக்ட் எடுத்திருக்கேன் நான் கிளாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி விபேட் பிரைமரி லைன் அண்ட் செகண்டரி லைனும் ஃபுல் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சார்ஜிங் செக்ஷனும் ஃபுல் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்படின்றப்ப உங்களுக்கு இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்க எந்த அளவுக்கு சார்ஜிங் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கீங்க. அடுத்தது பிரைமரி லைன்னா என்ன, செகண்டரி லைன்னா என்ன, நீங்க அதுலயும் எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு இருக்கு செக்ஷன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு உங்களுக்கு செக்ஷன் புரிஞ்சிருக்கு, அடுத்த லெவல் எந்த லெவலுக்கு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்ன்றத நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் நீங்க சொல்ற கொஸ்டின் வச்சு. ஓகே சரி. எம் செல்வம் நீங்க சொல்லுங்க. இப்ப விபேட் அடுத்தது விபஸ்.
விபஸ் லைன்ல நீங்க +5 வோல்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் போட்டு செக் பண்றீங்க. ஃபோன் டெட், பேட்டரி கனெக்ஷன் வச்சீங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜிங் செக்ஷன் நல்லா இருக்கான்னு நீங்க வந்து செக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப சார்ஜிங் ஐசி எதுல இருக்கு? பிஎம்ஐசிக்குள்ள இருக்கு. இப்ப வெளியே இல்ல, பிஎம்ஐசிக்குள்ள இருக்கு. பிஎம்ஐசிக்குள்ள இருக்க ஒரு டெட் போன்ல சார்ஜிங் செக்ஷன் கரெக்டா இருக்கு. எனக்கு பிரைமரி லைன் எனக்கு கரெக்டா எல்லா வோல்டேஜஸ் கரெக்டா அவுட்புட் ஆகுது அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கான என்னென்ன செக்ஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் இப்ப எனக்கு கொஸ்டின். இப்ப விபஸ் லைன் +5 வோல்டேஜ். விபஸ் லைன்ல உங்களுக்கு +5 வோல்டேஜஸ் இங்க இன்புட் ஆயிடுச்சு. எதுக்குன்னா 5 நம்மளோட வோல்ட். பிஎம்ஐசிக்கு. அடுத்தது எந்த லைன் செக் பண்ணுவீங்க? சொல்லுங்க, என் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. சார் எம்ஐடி லைன் சார். எம்ஐடி. ஓகே, எம்ஐடி லைன்ல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். நீங்க எடுத்துக்கலாம். எம்ஐடி சி ஒரு கெப்பாசிட்டர் எம்ஐடி. எவ்வளவு வோல்டேஜஸ் வரும் இதுக்கு? சார் 5 வோல்ட் சார். பிளஸ் +5. 5 வோல்டேஜ். ஓகே, எம்ஐடியில் +5 வோல்டேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றீங்க. சரி, ஓகே, வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன செக் சார் பண்ணுவீங்க? பூட் கெப்பாசிட்டர். சார் அடுத்தது வந்து பூட் கெப்பாசிட்டர்ல வந்து பூட்டிங் செக்ஷன்ல ஓகே, பூட் கெப்பாசிட்டர் பூட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன வோல்டேஜஸ் வரும்? சார் 7 to 9 வோல்ட். பூட் கெப்பாசிட்டர் சி, ஐ மீன் பூட். ஓகே, பூட் செக்ஷன் என்ன வோல்டேஜ் சொன்னீங்க? 7 to 9 வோல்டேஜஸ் இன்சைடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் சைடு அவுட்புட் ஆகுது. அடுத்தது வந்து இந்த லைன்ல வந்து நம்மளுக்கு இண்டக்டர் லைன்ல வந்து என்னன்னா சார் சுவிட்சிங் வோல்ட் வரும். எவ்வளவு வோல்டேஜ் வரும்? 4 வோல்ட். UH இண்டக்டர் எவ்வளவு வோல்டேஜ் வரும் சொன்னீங்க? சார் 3.7 to 4 வோல்ட். என்ன நேம்ல? சார் V6 வி 6 SYS வி சிஸ்டம் வோல்டேஜ். சிஸ்டம் V6 வரலாம், அல்லது விபிஹெச் லைனும் வரலாம். ஓகேங்களா? விபிஹெச் லைன் பவரும் வரலாம், V6 வரலாம். ரெண்டு பேர்ல எதனா ஒரு பேர் வரலாம். ஒன்னு VPH அண்டர்ஸ்கோர் பவர். ஓகேங்களா? இன்னொரு லைன் பேர் என்னன்னா VSYS பேட் V6 கூட வரலாம். எப்படினால வோல்டேஜ் என்ன வரும் சொன்னீங்க? சார் 3.7 to 4 வோல்ட். 3.7 to 4.2 வோல்டேஜஸ் உள்ள ஒரு வோல்டேஜஸ் வரும் இந்த லைன்ல. ஓகே, எஸ் சார். 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வோல்டேஜஸ் வரும். சரி, இப்ப பூட் கெப்பாசிட்டர்ல இந்த LX இல்லைன்னா சுவிட்சிங் சொல்லுவோம்ல, SWன்னு போட்டுக்கலாம். SW. ஓகே, இந்த செக்ஷன் இப்ப ஐசில SW LXன்னு இருக்கும்ல, SWன்னு இருக்கும் சுவிட்சிங். சரிங்களா? இப்ப இந்த பூட் கெப்பாசிட்டர்ல உங்களுக்கு இண்டக்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கிற செக்ஷன்ல என்ன வோல்டேஜஸ் வரும்? சார் அந்த இடத்துல வந்து எனக்கு 3.7 to 4.2 வோல்ட் சார். இதுலயும் உங்களுக்கு 3.7 to 3.7 to 4.2 வோல்டேஜஸ் இங்க உங்களுக்கும் வரும். சரி, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சரி, பிரைமரி லைன் ஆயிடுச்சு. அடுத்தது ரவிக்குமார் சார், நீங்க இப்ப உங்களுக்கு விபிஹெச் லைன் இது வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் ஆயிடுச்சு. சார்ஜிங் செக்ஷன் நீங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் செக் பண்ணுவோம் சார் கண்டிப்பா அப்படின்னு. ஓகேங்களா? இப்ப பேட்டரி மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க, சார்ஜர் கனெக்ட் பண்ணல. நான் சொல்றது நல்லா கவனமா புரிஞ்சுக்கிங்க. பேட்டரி மட்டும் இப்ப நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க, சார்ஜர் கனெக்ட் பண்ணல. இப்ப பேட்டரி மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிருக்க பட்சத்துல நீங்க எந்தெந்த செக்ஷனை செக் பண்ணுவீங்க? சொல்லுங்க ரவிக்குமார் சார், சொல்லுங்க. ஹலோ ரவிக்குமார் சார், வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா கேக்குது. சொல்லுங்க, நீங்க என்னென்ன லைன் செக் பண்ணுவீங்க?
முதல்ல விபேட் லைன் செக் பண்ணுவோம் சார். விபேட். ஓகே, விபேட் லைன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. வால்டேஜ் பேட்டரியில என்ன வால்டேஜ் இருக்கு, வால்டேஜ் வருதா வரல. ஓகே, அடுத்தது அதுக்கடுத்து பிஎம்ஐஸ்லேருந்து அவுட்புட் ஆகுதான்னு பார்ப்போம் சார். விபேட் சென்ஸு, வி சென்ஸு, பிஎம்ஐசில இருந்து என்னன்னா விபேட் சென்ஸ் விபேட் சென்ஸ் அப்படின்னா விசெஸ், விஎஸ்ஒய்எஸ் இப்படி அவுட்புட் ஆகும் சார் பிஎம்ஐஸ்லேருந்து. பிஎம்ஐசில இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஆகுமா இன்புட் ஆகுமா? விபேட் சென்ஸ் இன்புட் அவுட்புட் ஆகுமா சொல்லுங்க. அவுட்புட் ஆகும் சார். எதுல இருந்து அவுட்புட் ஆகுன்றீங்க? பிஎம்ஐஸ்லேருந்து சார். விபேட் சென்ஸ், விபேட் சென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா ரெண்டு லைன் இருக்குல்ல. இப்போ விபேட் சென்ஸ்ல நம்ம ரெண்டு லைன் சொல்லியிருக்கோம். விபேட் லைன் சென்ஸ்ல விபேட் சென்ஸ் பாசிட்டிவ், விபேட் சென்ஸ் நெகட்டிவ். அங்க வந்து பாத்தீங்கன்னா 0 ஓம் ரெஜிஸ்டர். ஓகே, 0 ஓம் ரெஜிஸ்டரும் கொடுத்துறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 0 ஓம் ரெஜிஸ்டர். 0 ஓம்னா 0 1 0 ஓம்ஸ். ஓம்ஸ் ஓகேங்களா. ஆர் ஃப்ரம் டு ரெஜிஸ்டர் ஆர். ஓகே, 0 ஓம் ரெஜிஸ்டர் ஒன்று கொடுத்துட்டேன். இதுல ஒரு ரெண்டு லைன் போகுது. ஒன்னு இங்க இருந்து வருது ஒரு லைன், ஒன்னு இங்க இருந்து ஒரு லைன் இருக்கு. ஓகேங்களா, இப்படி ரெண்டு லைன் கூட வரும். இல்ல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா நான் தெளிவா உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு புரியும் வைக்கிறேன். உங்களுக்கு சில செக்ஷன் நீங்க தப்பா சொன்னாலும் நான் சொல்லும் போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்ப இந்த ரெண்டு லைன் வரப்ப இப்ப இதுல என்னென்ன வால்டேஜ் வரும் சார் இப்ப சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பிஎம்ஐசி இந்த அவுட்புட் செக்ஷன்ல பிஎம்ஐசிக்கு இன்புட் செக்ஷன் இன்புட் ஆகுது. சொல்லுங்க, இப்ப இதுல என்ன வால்டேஜஸ் வரும் ரெண்டுத்துலயும்? 3.7 4.2 வால்டேஜ் வரும் சார். இப்ப டக்குன்னு பிடிச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா. 3.7 இருந்து 4.2 ஒரு வால்டேஜஸ் வரும். ஐ மீன் சென்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கங்க, இது நெகட்டிவ்னு எடுத்துக்கங்க. சில சமயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜிஎன்டி கிரவுண்டோட லைனும் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் லைன் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அது எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டு கூட இந்த மாதிரி இதே நான் உங்களுக்கு நான் சென்ஸ் லைன்ல காமிச்சிருப்பேன். ஒரு கிரவுண்ட் எடுத்திருப்பாங்க, அது கூட ஒரு ரிஜிஸ்டர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 0 1 10 ஓம்ஸ் ரிஜிஸ்டர் ஆர். ஓகே, இப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன் இருக்கும். ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். இதுலயும் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுறது எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இல்லை எதா இருந்தாலும் ஓகே, பட் ஆனா நம்ம பாசிட்டிவ் கொடுத்துக்கலாம். பாசிட்டிவ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இப்ப கனெக்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஆனா இது ஜிஎன்டி கிரவுண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜிஎன்டி கிரவுண்ட். ஓகேங்களா, இப்ப இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த ஜிஎன்டி இந்த 0 1 0 ஓம்ஸ்ல இருக்கிற இந்த ரெஜிஸ்டரை செக் பண்றது இல்லை இவ்வளவு பேர். இந்த ரெஜிஸ்டர் வந்து போர்டுல வந்து மிஸ் ஆயிடும். சில சமயம் இது வந்து பாத்தீங்கன்னா சில டெக்னீஷியன் சுத்தமான ஃப்ரெஷர் அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐ மீன் அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் ஷார்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடுத்துருவாங்க. இதனாலே போன் ஆன் ஆகாது. ஏன்னா இதுவும் ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்ஐசிக்கு முக்கியமான ஒரு செக்ஷன். ஓகேங்களா, இப்ப ரெண்டு செக்ஷன்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குன்னா அது சென்ஸ் லைன் எங்கிருந்து வருதுன்றத நீங்க கவனிக்கணும். அது நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்களா பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்களா? ரெண்டுத்துலயும் கொடுத்துருக்க சான்சஸ் இருக்கு. சில சமயம் பாசிட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க, சில சமயம் நெகட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா காமிக்கல நானு ஸ்கீமாட்டிக் த்ரூ காமிச்சிருக்கீங்க சார். ஓகே, இப்ப இதெல்லாம் இன்புட் ஆகும். சரி, ஓகே. அடுத்தது சரி இதெல்லாம் கரெக்டா இப்ப இன்புட் ஆனதுக்கு அப்புறம் எந்த செக்ஷன் அவுட்புட் ஆகும் சொல்லுங்க ரவிக்குமார் சார். பிபிஹெச் பவர் தான் சார் அவுட்புட் ஆகும். ஓகே, விபிஹெச் பவர் அவுட்புட் ஆகும். சரி, விபிஹெச் பவர்ல என்ன வால்டேஜஸ் வரும்?
3.7 வந்து 4.2 சார். சரி, ஓகே. இது அவரும் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணாலும் அல்லது நம்மளோட சார்ஜிங் கனெக்ட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவுட்புட் ஆகுற செக்ஷன் இதெல்லாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு செக்ஷன். இப்ப இந்த விபிஹெச் லைன் இப்போ இதெல்லாம் லைன்ஸ் அவுட்புட் ஆயிடுச்சு சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைமரி லைன்ல என்ன அவுட்புட் ஆகும்? வெல்கம் சிப் செட்னே கூட எடுத்துக்கங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. அடுத்த வோல்டேஜ் அவுட்புட் ஆகும்ல? சொல்லுங்க. ரவிக்குமார் சார் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே சார் சொல்லுங்க. தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏன்னா வச்சுக்கீங்களா, இப்போ போர்ட் சீக்வன்ஸ்ன்றது அதோட கான்செப்டே எவ்வளவு பெருசு அது. டக்குன்னு எல்லாமே வந்து புரியணும், டக்குன்னு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்னா கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு 5 நாளோ ஒரு 10 நாளோ வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டும் வச்சு நம்ம கிளாஸ் எடுத்து மறந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சர்க்கியூட் லெவல் கிளாஸ்ன்னும் போது அதுல நம்ம சிப் லெவல் நம்ம சர்வீஸ் பண்றோம்னும் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்மளோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்காது. போக போக தான் பிக்கப் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கீமேட்டிக் பார்த்தாவே பயந்தீங்க. ஸ்கீமேட்டிக் பார்த்தாவே சில ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் மழக்கமே வரும் சார். எனக்கு அது ஓபன் பண்ணாவே அப்படியே ஒரு என்ன ஆகும் அப்படின்னு. இப்ப போக போக என்ன ஆச்சுன்னா இப்ப ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, செக்ஷன் பை செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு, கம்போனன்ட்ஸ் என்ன வேல்யூன்றது செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கம்போனன்ட்ஸ் அங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஐசி எதனால கெட்டு போகுது அப்படின்ற லெவலுக்கு இப்போ வந்துட்டோம். அப்படின்றப்ப சில சில செக்ஷன் நீங்க மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வந்து சொல்லலாம். தெரியலன்னா இல்ல சார் சரி அடுத்தது எனக்கு தெரியல அப்படின்னு ஓகே பரவாயில்ல அடுத்த ஸ்டூடெண்ட் நான் கேட்டுருவேன். கேட்டுட்டு அவங்களுக்கு தெரியலன்னா லாஸ்டா நானாவே நான் சொல்றேன். அப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா ஓகே அடுத்தது இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஆகும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தான் சரிங்க சார். சொல்றேன். ஓகேங்களா சார்? சத்தமா சொல்லுங்க கொஞ்சம். ஓகே சார், ஓகே சார். ஓகே அடுத்தது என்ன அவுட்புட் ஆகுறது சொல்லுங்க. ரவிக்குமார் சார் சொல்லுங்க. சார் எனக்கு உண்மையுமே தெரியாது சார். அதுதான் நான் சொல்றேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து எல்லாமே நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுலாம் இங்க மேட்டர் இல்லை. ஏன்னு கேளுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப வந்து செக்ஷன் எவ்வளவு பெருசு, ஒரு சீக்வன்ஸ்ன்றது எவ்வளவு பெருசு, அது ஒரு சிப் செட் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. சிப் செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸும் மாறுது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யூடியூப்ல அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூட் சீக்வன்ஸ் பார்த்துட்டு அதே மாதிரி தான் எல்லாமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. பூட் சீக்வன்ஸோட அந்த ஐசிக்கு ஏற்ற மாதிரி பூட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில செக்ஷன் மாறும். உங்களுக்கே நான் இப்போ 5G செக்ஷன் வரைக்கும் பூட் சீக்வன்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். குயில்காம் சிப் செட்டா இருக்கட்டும் அல்லது இப்ப நம்மளோட மீடியாடெக் சிப் செட்டா இருக்கட்டும். உங்களுக்கு இதுல எவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஐசில இருந்து லாஸ்ட்ல 5G ஐசி வரைக்கும் எவ்வளவு விஷயம் மாறிச்சு, புதுசா எவ்வளவு விஷயம் ஆட் பண்ணிருக்காங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஆகலீங்களா ஆச்சு சார். ஸ்டார்டிங்ல சொல்லும் போது? ஆனா நான் எடுத்தோடனே டேரக்டா 5G ஐசில இருந்து நான் சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா சொல்லுங்க, புரிஞ்சிருக்குமா? புரியாது சார். ஏன்னா பேசிக் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஃபைனலா என்னன்றதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபைனலா இந்த இப்ப அப்டேட்ல இருக்கிற ஐசி வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல எவ்வளவு விஷயம் புதுசா இருந்துச்சு, எவ்வளவு விஷயம் நீங்க புதுசா கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப பைஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்போ வால்டேஜஸ் லெவல்ல எவ்வளவு அதிகமா கொடுத்துருக்காங்கல்ல. ஐசிஸும் 1க்கு 2 3 ஐசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆமா சார். ஓகே அதான். சரி நீங்க சொல்லுங்க எம் செல்வம். இதுக்கு ஒரு விபிஹெச் லைன் வரைக்கும் நீங்க எல்லாம் கரெக்டா வந்துட்டீங்க. அடுத்தது அவுட்புட் ஆகிற லைன் எந்த லைன் அவுட்புட்? இல்ல தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க. தெரியலன்னா பரவாயில்ல. தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. அடுத்தது என்ன அவுட்புட் ஆகும்? மெமரி சார் லைன் வீரேஜ் வோல்டேஜ். வோல்டேஜ் சார் சொல்லுங்க என்ன வோல்டேஜ்? சார் வீரேஜ். வீரேஜ் வோல்டேஜ். இவரு இன்னும் மணிகண்டன் ஒரு கனெக்டே ஆகலையே. பரவாயில்ல. ஒரு ஏதோ கொஞ்சம் கால்ஸ் எல்லாம் வந்துச்சு சார் அப்படின்ற கிளாஸோட ஒரு கால் பத்திக்கு அதை விட ரொம்ப அர்ஜென்டா இருக்கும் போல. சரி ஓகே பரவாயில்ல. இல்ல சார். அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச். ஆன் ஆஃப் சுவிட்ச்ல வந்து நம்ம செக் பண்ணணும். நான் சொன்னா சொல்லலாம் 1.8 வால்டேஜ் இருந்து 4.2க்குள்ள எதனா ஒரு வால்டேஜஸ் சம்டைம் நம்மளோட பேட்டரியோட வால்டேஜஸ் வரும். சம்டைம் இல்லைன்னா நம்மளோட பிஎம்ஐசில இருந்து 1.8 வால்டேஜ் ஜென்ரேட் ஆல்வேஸ் வால்டேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது அது அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரேட் ஆகும். அதுவும் ஆன் ஆஃப் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு முன்னாடி ஆன் ஆஃப் பட்டனுக்கு ஒரு வால்டேஜஸ் வரும். அது பிரைமரி லைன்ல தான் சேரணும். சொன்னமா சொல்லலீங்களா? சொல்லுங்க ஆன் சார். ஆஃப் சுவிட்ச்ல வால்டேஜ் வருமா வராதா? ஆமா சார் கண்டிப்பா வோல்டேஜ் வரும் வரணும்ல. சார். ம் ஆமா சார். ஆமா சார், ஆமாங்க சார். ஆன்
ஆஃப் எஸ் டபிள்யூ சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டுக்கலாம். இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி கிரவுண்டை எடுத்துக்கலாம். ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வேணும். ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு நம்மளோட பிஎம்ஐசி அடுத்தது பவர் ஐசிக்கு இந்த லைன் போகும். இதே செக்ஷன் சின்னதாக கீழே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஎம்ஐசி பவர் ஐசி ஓகேங்களா, இங்க வந்து கனெக்ட் ஆகும். சம்டைம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இண்டக்டர் யூஸ் பண்ணிருக்கு, சாரி டயோடு யூஸ் பண்ணிருப்பாங்க சீரியல் சர்க்கியூட்ல. டி ஃப்ரம் டு டயோடு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன வரணும், 1.8 வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இதுல ஆன் ஆஃப் சுவிட்ச். இப்போ ஆன் ஆஃப் சுவிட்ச் நீங்க என்ன பண்றீங்க, பட்டனை பிரஸ் பண்றீங்க, இங்க வந்து ஒரு லாஜிக் வந்து ஜென்ரேட் ஆகும். என்ன லாஜிக் சார்? ஹை லோ ரிட்டன் ஹை, ஹை லோ ஹை. ஆன் ஆஃப் பட்டன் நீங்க வந்து பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹைல இருக்கும் 1.8 வோல்டேஜ். அப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஜீரோக்கு கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும்ல, கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும் ஜீரோ, அப்ப லோ ஆகும். ரிட்டன் நீங்க ஆன் ஆஃப் விட்ட உடனே என்ன ஆகும், 1.8 வோல்டேஜ் ஹை ஆகும். அதான் ஹை லோ ஹை செக்ஷன் மூலியமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஆகுது, ஒரு கமெண்ட்ஸ் ஐ மீன் ஒரு கம்யூனிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி போன் நீங்க ஆன் ஆஃப் பட்டன் பிரஸ் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு ஐடென்டிஃபை ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா போன் என்ன ஆகுது, ஆன் ஆகுற செக்ஷன் போகுது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செகண்டரி லைன் டிபார்ட்மெண்ட்டே வருது. என்ன டிபார்ட்மெண்ட் வருது, செகண்டரி லைன் டிபார்ட்மெண்ட். செகண்டரி லைன் செக்ஷன். அப்புறம் செக் பண்ண வேண்டியது செகண்டரி லைன். நம்ம சொன்னது என்ன, ஆனா பட்டன் பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு செகண்டரி லைன் அவுட்புட் ஆகும். பேட்டரி கனெக்டர், முக்கியமா பேட்டரி கனெக்டர்ல நீங்க ஒரு பேட்டரி போட்டு செக் பண்றீங்க, இல்லைன்னா டிசி பவர் சப்ளை, டிசி பவர் சப்ளைல நீங்க செக் பண்றீங்க அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப என்ன பண்ணணும், ஆன் ஆஃப் பட்டனை நம்ம பிரஸ் பண்ணி வைக்கணும், ஷார்ட் பண்ணிட்டு செக் பண்ணணும். நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்போம். சொன்னா சொல்லலீங்களா, சொல்லுங்கப்பா, சொன்னா சொல்லலையா? சொன்னீங்க சார். ம் சொன்னீங்க சார். ம் அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப ஆன் ஆஃப் பட்டன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஆன் ஆஃப் பட்டன் பிரஸ் பண்ணல, சரி சார்ஜரும் போட்டீங்க, ஓகேங்களா. இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஆன் ஆஃப் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்க. சார்ஜர் போட்டு ஆன் ஆஃப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்க, பேட்டரி போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணிட்டு இப்ப செக் பண்றீங்க. ஒன் பை ஒன்னா இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்பதான் நம்மளோட செக்ஷன் வருது. என்ன செக்ஷன் வருது, செகண்டரி செக்ஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. பவர் ஐசி பாருங்க, இப்ப நம்ம ஒரு பவர் ஐசி வந்து நம்ம செக்ஷனை செக் பண்றதுக்கு முன்னாடி இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு இன்புட் வோல்டேஜ் இவ்வளவு வோல்டேஜ் செக் பண்ண வேண்டியது இருக்கா இல்லைங்களா? இருக்கு சார். அப்ப இவ்வளவு செக்ஷன் இப்ப இதுலயே இருக்கிறப்ப அதிகபட்சமான பேர் என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ஐசி சேஞ்ச் பண்றது, ஐசியை மாத்துறது, ஓகேங்களா. அதான் அவங்க பண்றாங்களே, டைரக்டா சிபி ரீபால் பண்றது, பவர் ஐசி சேஞ்ச் பண்றது, பிஎம்ஐசி சேஞ்ச் பண்றது. ஆனா ஒரு செக்ஷன் ஷார்ட் இருக்கா, லீக்கேஜ் ஷார்டேஜா, வாட்டர் டேமேஜா, கீழே வந்துருக்கான்றது எல்லாத்தையும் கவனிக்கணும். ஒரு போர்டை ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணணும். ஒரு போர்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டெட் போர்டு வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா, கஸ்டமர் கிட்ட இது எதனா ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சு, வாட்டர் டேமேஜா, கீழே போட்டீங்களா, இல்லைன்னா சார்ஜர் போடும்போது ஆஃப் ஆயிடுச்சா எப்படின்னு கஸ்டமர் நம்ம கேட்கும்போது அதை வச்சு ஒரு க்ளூ கிடைக்கும், ஓகேங்களா. அதை வச்சு நம்ம ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷனை கொஞ்சம் செக் பண்ணலாம். ஒரு சார்ஜிங் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போன் வந்து பாத்தீங்கன்னா டெட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப பிஎம்ஐசி செக்ஷன்ல ஃபால்ட் இருக்கு சான்சஸ் அதிகம். காரணம் ஏன்னா சார்ஜிங் செக்ஷனே எங்க இருக்கு, பிஎம்ஐசில இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து போட்டும் போதுதான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆச்சுன்னும் போது பிஎம்ஐசி ஷார்ட் ஆயிருக்கலாம், இல்லை சார்ஜிங் செக்ஷன் ஏதோ ஒரு செக்ஷன் முக்கியமான செக்ஷன் ஷார்ட் ஆயிருக்கும். ஐ மீன் நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், சிங்கிள் கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி சிங்கிள் கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னா அந்த சிங்கிள் கெப்பாசிட்டர் கூட உங்களுக்கு ஷார்ட் ஆயிருக்கலாம், இல்லை சிங்கிள் ரிஜிஸ்டர் இருக்குது சிஎன்டி கூட 100 ஓம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
எவ்வளோனா ஒரு 50 கிலோல இருக்கு. 50 கிலோல இருக்கு. இந்த மாதிரி எதனா இருந்துச்சுனாலும் நம்ம வந்து கண்டிப்பா அதை என்ன பண்ணணும், செக் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கின்ற பட்சத்துல அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இது எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா அடுத்தது நம்ம பிஎம்ஐசிக்கு போகணும். சாரி, பிஎம்ஐசி வந்து பவர் ஐசி செக்ஷன் போகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். எடுத்த உடனே நம்ம ஒரு ஐசி இது பண்றோம், டார்கெட் பண்றோம்னா அது தப்பு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்க, நம்மளோட பிஎம்ஐசி, சாரி பவர் ஐசி, பிஎம்னே வருதுப்பா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பவர் ஐசி. இந்த பவர் ஐசில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டுக்கிறோம், பிஎம்ஐசி. மேக்ஸிமம் நம்ம நம்பர் எல்லாம் போடல, ஐசியோட நம்பர் எல்லாம் போடல, பிஎம்ஐசி அடுத்தது பவர் ஐசி, அவ்வளவுதான். இந்த கான்செப்ட்ல தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயில் கான்செப்ட் செட்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, விபிஹெச் லைன் வருது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. டிஃபரம் டு கெப்பாசிட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் தான் இன்புட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. எக்கச்சக்கமான லைன் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ஆகும். எவ்வளவு லைன்? ஏன்னா அதிகபட்சமான பேர் யோசிக்கிறதுனா ஒரே லைன் மட்டும்தான் இன்புட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இல்ல. எக்கச்சக்கமான லைன் இன்புட் ஆகும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி, கெப்பாசிட்டர் அந்தந்த லைனை செக் பண்றதுக்காக கெப்பாசிட்டர் கண்டிப்பா இருக்கும். கெப்பாசிட்டர், 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 கெப்பாசிட்டர். இப்ப இந்த கெப்பாசிட்டர் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வால்டேஜஸ் வரும் சொல்லுங்க எம் செல்வம், எவ்வளவு வால்டேஜஸ் வரும்? 3.7 to 4.2 குள்ள 3.7 to 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும். வோல்டேஜ். ஓகே, இது என்ன ஆகுதுன்னா இப்ப பிஎம்ஐசிக்கு இன்புட் ஆகுது. இன்புட் ஆகுதுங்களா? ஆமா சார். ஓகே. இப்ப இந்த வால்டேஜஸ்லாம் இன்புட் ஆகின உடனே நம்மளுக்கு இன்னொரு செக்ஷன், இன்னொரு வால்டேஜஸ் இங்க இதுக்கு வரணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இஎம்ஐசில இருந்து இஎம்ஐசி நல்லா இருந்தா அது என்ன வால்டேஜ் செக்ஷன்ல இருந்து இஎம்ஐசில இருந்து நம்மளுக்கு பவர் ஏசிக்கு வரும். என்ன நேம்ல வருது சொல்லுங்க. நீங்க கனெக்ட் ஆயிட்டாரா? ஓகே. கனெக்ட் ஆகல. யார் சொன்னது? சார் நான் தான் சார். அண்ணா செல்வம் சார். செல்வமா? ஓகே. ஆமா சார். நீங்க என்ன 2 ஸ்டூடெண்ட்டும் கனெக்ட் ஆகல பாருங்க. அருண்குமார் அவரும் கனெக்ட் ஆகல, இவரு மணிகண்டன் சார் அவரும் அருண்குமார் வந்து சார் அருண்குமார் வந்து அவங்க பையன் தம்பிக்கு மேரேஜ் ஆகும், அதனால ஒரு 2 days ஆகும், வெளியூர்ல இருக்காங்க சொன்னாரு சார். ஓகே ஓகே. இவரு மணிகண்டன் அவர் பாருங்க கனெக்ட் ஆகல. அடுத்தது ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட் கனெக்ட் ஆகல. இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான செக்ஷன் இந்த மாதிரி டெஸ்ட்ல. இப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன கொஞ்சம் டவுட் இருந்தாலும் இப்ப இதுல உங்களுக்கு எவ்வளவு விஷயம், இப்ப இதுல உங்களுக்கு கிளாரிட்டி ஆச்சா ஆகலீங்களா? புரிஞ்சிச்சா புரியலையா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஆகலையா? ஆகுது சார். ஆகும் டீப்பா சார். டீப்பா ஆகுது இல்ல? இப்ப பூட் சீக்வன்ஸ் செக்ஷன் நம்ம முடிச்சுட்டு இப்ப இந்த டெஸ்ட் வைக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு விஷயம் இப்ப வந்து ஈஸியா புரியுது. எவ்வளவு செக்ஷன் நம்ம செக் பண்ணணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல? செக் பண்ணணும்னு. ஆமா சார். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு வால்டேஜ் அவுட்புட் ஆகும்னு சொன்னோம். எந்த வால்டேஜஸ் அவுட்புட் ஆகும் சொன்னீங்க? எம் செல்வம் சொல்லுங்க சார். சார் 6 ஓகே சார். 6 ஓகே. 6 ஓகேனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் இருக்கு. இதுல சம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்திருப்பாங்க சீரியல்ல. சீரியல்ல சம்டைம் ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்புட் ஆகுது. என்ன நேம்ல சார் வருதுன்னு கேட்டீங்கன்னா 6 ஓகே. எஸ்
ஒய் எஸ் அண்டர்ஸ்கோர் ஓகே. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 0 ஓம்ஸ் ரிஜிஸ்டரா இருக்கும். இதுல நீங்க செக் பண்றப்ப வால்டேஜ் எவ்வளவு வரும் சார்? ரவிக்குமார் நீங்க சார் சொல்லுங்க, 1.8 வால்டேஜ் வோல்ட். எவ்வளவு வரும்? 1.8 1.8 வால்டேஜ் இங்க நம்ம செக் பண்றோம். இப்ப இந்த லைன் எல்லாம் வந்துச்சு. இந்த லைன் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎம்ஐசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனெக்ட் ஆயிருக்கு. பிஎம்ஐசில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த லைன் எல்லாம் நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா அக்யூரேட்டா 1 by 1 நீங்க செக் பண்ணணும். லைன் எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம செக் பண்ணணும். ஓகேமா? சொல்லுங்க ரவிக்குமார் சார், செக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இப்ப இவ்வளவு செக்ஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூட்ஸ் செகண்டரி லைன் ஆன் பண்றதுக்கு முன்னாடி இந்த லைன் எல்லாம் நம்ம செக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நீங்க சொல்லுங்க. பண்ணணும் சார். இப்ப இதுல எதனா ஒரு லைன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் போன் ஆன் ஆகுமா? ஆனா வருது சார். சார்ஜர் செக்ஷன்ல ஃபால்ட் இருந்தா பேட்டரி ட்ரெயின் ஆயிடும், சார்ஜர் ஏறாது. அப்ப வந்து என்ன கஸ்டமர் போன் ஆன் ஆகலன்னு கொடுப்பாங்க. ஏன்னா அது சார்ஜிங் செக்ஷன்ல ஃபால்ட் இருக்கு, சார்ஜர் ஏறல, அதனால பேட்டரியில இருக்கு சார்ஜர் போன் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப சார்ஜிங் செக்ஷன்ல வேலை செய்யணும். அதனால அது வந்து கஸ்டமர் பொறுத்தளவுக்கு ஒரு டெட் கண்டிஷன் அவங்க நினைப்பாங்க. நம்மள பொறுத்தளவுக்கு சார்ஜிங் செக்ஷன்ல ப்ராப்ளம். பட் இதே ஒரு பிஎம்ஐசி ஷார்ட் சர்க்கிட் அல்லது எதனா வேற எதனா இப்ப இவ்வளவு செக்ஷன்ல எதனா ஒரு செக்ஷன்ல ஃபால்ட் இருக்கு, ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா போன் ஆன் ஆகும். இப்போ கண்டிப்பா போன் ஆன் ஆகலன்னா அப்ப இதுல இந்த செக்ஷன்ல எங்கேயோ ஒரு செக்ஷன்ல நம்மளுக்கு ஃபால்ட் இருக்கு. ஆன் ஆஃப் சுவிட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா செக்ஷன் செக் பண்ணணும். ஆனா பட் நம்ம மேக்ஸிமம் அதிகமா நம்ம பண்றது என்ன பண்றோம், டைரக்டா ஐசியை நம்ம டார்கெட் பண்றோம். பிஎம்ஐசி சேஞ்ச் பண்றது, பவர் ஐசி சேஞ்ச் பண்றது, அடுத்தது இந்த செகண்டரி லைன் எல்லாமே இருக்கு. நம்ம செகண்டரி லைன் செக்ஷனே இன்னும் நம்ம போகல. இப்ப எல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இது எல்லாமே என்ன லைன் நம்மளுக்கு பிரைமரி லைன் கணக்குல தானே வருது. பிரைமரி லைன். பிரைமரி லைன்ல வருதுங்களா செகண்டரி லைன்ல வருதுங்களா? பிரைமரி லைன் தான் சார். இப்ப பிரைமரி லைன்லயே நம்ம இவ்வளவு பிரைமரி லைன் செக் பிரைமரி லைன்லயே நம்மளுக்கு இவ்வளவு லைன் செக் பண்றோம் அப்படின்றப்ப இந்த பிரைமரி லைன் செக்ஷன் என்னன்னு கூட எவ்வளவு பேருக்கு தெரியறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமா நீங்க யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான பேர் யூடியூபரை வச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் எடுக்கிறோம் அந்த கிளாஸ் எடுக்கிறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு கொண்டு வராங்க. பட் ஆனா இங்க வந்து யூடியூபர் இவங்க எல்லாம் வேலையே இல்லை. ஏன்னா யூடியூபர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டர் நீங்க மாத்த சொல்லியோ அல்லது ஒரு வால்டேஜ் லெவல் கேக்குறீங்களோ ஒரு செக்ஷன் வேலை செய்யறத பத்தியே நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எதனா தெரியுமா? அவங்களுக்கு தெரியற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வீடியோ எடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், காசு வாங்கணும். கரெக்ட்டுங்களா? அதான உண்மை. அதான் சார் உண்மை. ஆமா சார். இப்ப நம்மளோட விஷயம் என்ன, போனை கையில வாங்குறோம், கழட்டுறோம், போனை ரெடி பண்றோம், ரெடி பண்ணிட்டு அதுக்கான செக்ஷன் எந்த செக்ஷன்ல ஃபால்ட் இருக்கோ எந்த ஐசி மாத்திரமோ அந்த ஐசிக்கான சார்ஜஸ் பண்றோம். நம்ம லேபர் சார்ஜஸ் சேர்த்து எவ்வளவோ அந்த பேமெண்ட் நம்ம வாங்குறோம். நம்மளோட வேலை என்ன செல்போன் ரெடி பண்றது. இதே நம்மள போயிட்டு ஒரு யூடியூப்ல போயிட்டு யாருன்னா ஒரு இன்னும் பின்ன புதுசா ஒரு செக்ஷன் இல்ல புதுசா ஒரு இன்ஸ்டியூட் புதுசா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் எல்லாம் புதுசா ஒரு ஹோட்டல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு அங்க போய் நம்ம ஒரு கேமராவோ ஒரு 2 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா ப்ரொமோட் சூப்பர் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அருமையா நீங்க கத்துக்கலாம். லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் நீங்க ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல 1 லட்சம் சம்பாதிக்கலாம் 5 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ண நம்மளால முடியுமா? சொல்லுங்க, நம்மளால பண்ண முடியுமா என்ன? வாய்ப்பே இல்லை. முடியாது சார். ஏன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் அது இல்ல. நம்மளோட டிபார்ட்மெண்ட் செல்போன் ரெடி பண்றது. அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் செல்போனை எப்படி ரெடி பண்றது இதை நோக்கி தான் நம்ம இருக்கணும். அப்படின்றப்ப இந்த யூடியூபரோட ஃபோக்கஸ் என்னன்னா நம்ம எப்படியாவது உங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்குற பணத்தை விட அதிகமா சம்பாதிக்க வைக்கணும். நம்மளும் அதுல என்ன ஆகணும், ரெண்டாவது அவங்க கூப்பிடணும். ஒரு ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு ரெண்டாவது கூப்பிட்டு ரெண்டாவது நம்மள அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கணும், ப்ரொமோட் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும். ஆனா பட் அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க போறாங்க அப்படின்றத பத்திலாம் யூடியூபர் எந்த ஒரு யூடியூபருக்கும் அக்கறையே இல்லை. உங்களோட மைண்ட் செட்னா ப்ரோமோட் அதை பத்தி அவங்கள பத்தி பெருமையா சொல்லி வழி நடத்தி யூடியூப்ல போட்டு அது மூலியமா ஸ்டூடெண்ட் அங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதனால யூடியூபரை வந்து பாத்தீங்கன்னா நம்பி போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அது வேஸ்ட்ன்றதுதான் முக்கியமா நான் சொல்ல வருது. அது வேஸ்ட்டுங்களா இல்லையா? இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எந்த இன்ஸ்டியூட் போனீங்கன்னு தெரியல, போயிருக்கீங்க அப்படின்னும் போது இப்ப இந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? மேக்ஸிமம் இப்போ வரவங்க ஃப்ரெஷர் தான் அதிகமா ஜாயின் ஆகுறாங்களே. முதல்ல இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அதிகமா ஜாயின் ஆவாங்க, ஃப்ரெஷர் தான் அதிகமா ஜாயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்லைன் கோர்ஸும் இப்போ அதெல்லாம் ஜாயின் ஆகுறாங்க.
இது இப்போ ஏப்ரல் 5க்கு ஆஃப்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஆச்சு சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆமா சார். இல்ல சார், இதுல எதுவும் இல்ல சார். சரி, இதுல இல்ல. ஓகே சார், ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்லாம் வேற ஜாயின் ஆகல, இன்னும் ஒரு 3 பேர் ஜாயின் ஆகல. நம்ம இந்த செக்ஷன் டெஸ்ட் இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி லைன் செக்ஷன் டெஸ்ட், அதுவும் டெஸ்ட் தான். ஏன்னா இப்ப இந்த லைன் எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இப்போ புரியுற மாதிரி இருக்குன்னா, அடுத்தது அந்த லைனும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த செக்ஷன் எப்படி, அதோட செக்ஷன் என்ன, ஃபுல் டீட்டெயிலா அது செகண்டரி லைன் எப்படி அவுட்புட் ஆகுது போகுது அப்படின்றத எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஃபுல் டீட்டெயிலா செகண்டரி லைன். இப்ப பிரைமரி லைன்ல எந்தெந்த லைன் செக் பண்ணணும், எவ்வளவு செக்ஷன் நம்ம செக் பண்ணணும்ன்றது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அவளை இதுல எதனா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல சார். டவுட் இல்ல. இதுலயும் 1.8 வால்டேஜஸ் வரும். மீன் பிஎம்ஐசி பர் செக்ஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச்ல 2 செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். பிஎம்ஐசிக்கும் அண்ட் பவர் ஐசிக்கும். ஓகே, சரி, ஓகே, பாய். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இது எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுருங்க. சரிங்களா? எடுத்தாச்சு சார். ஜாயின் ஆகாதவங்களுக்கு இன்னைக்கு இதை பத்தி தான் டெஸ்ட் இருக்கு அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நோட்ஸ் எடுத்து எழுதிக்குவாங்க. சரிங்க எப்படி சார். புரியும்? செக்ஷனை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும் எதை பத்தி கிளாஸ் இருந்துச்சு, எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு. புரியுமா புரியாதுங்களா இது பார்த்தா? புரியுது சார். சார் புரியுது. ஓகே, பை பாய். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க ஜாயின் ஆயிருந்தாங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷன் செகண்டரி லைன் செக்ஷன் டெஸ்ட் வச்சுட்டு இருப்பேன். அவங்க ஜாயின் ஆகாத பட்சத்தில் இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். சரிங்களா? சார் சரி, இதுதான் பாய். சொல்லுங்க, நான் சார், சொல்லுங்களா? இது சின்ன விஷயம் தான் சார், சொல்லியிருக்கலாம் சார். நான் வந்து நீங்க எடுக்கிறீங்களா சார் இப்ப கிளாஸ், ம் அதோட சரி சார். எனக்கு டைம்ன்றதே கிடைக்கல சார். சும்மா ஏறந்து கூட எடுத்து பார்க்கறது கூட டைம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே பார்க்க முடியல சார் என்னால. கிளாஸ்ன்றது இப்ப இப்ப நான் இந்த கிளாஸ் டைம்ல இப்ப கூட ஒரு 20 போர்டு கையில தான் சார் இருக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. கிளாஸ் கூட டைம் இல்லாம நான் கிடக்குறேன் சார். அதான் தான் சார் என்னால பார்க்க முடியல. ம் இப்ப இருங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட போர்டு இப்ப சர்வீஸ்க்கு எல்லாமே இருக்கு. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்லை. இப்ப நீங்க அப்டேட் ஆயிட்டு இப்ப ஒரு விஷயத்த நீங்க கத்துக்குனீங்க. இப்ப இப்படிதான் ரெடி பண்ணணும் ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே நீங்க அந்த போர்டை ரெடி பண்ண முடியும். தெரியாத பட்சத்துல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. ஆமா சார். அப்டேட் ஆகணும், ஒரு செக்ஷன் முடிக்கணும், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். அப்படின்றப்ப அப்ப கத்துக்குதான் ஆகணும். அதுக்கான டைம் நம்ம ஒதுக்கிதான் ஆகணும். வேற வழியும் இல்ல. என்ன சொல்றீங்க? அதுக்கான டைம் நைட்டு 12 மணிக்கு மேல தான் சார் ஒதுக்கணும் நானு. நைட்டு 12 மணிக்கு மேல. அதான் சார் பண்ணி ஆகணும். அதான் எதா இருந்தாலும் ஆனா டைம் இதுக்குன்னு தனியா நம்ம எடுத்து ரீட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. சரிங்களா? பட் ஆனா சரிங்க உங்களுக்கு ஏதோ சார். இப்ப பிரைமரி லைன்ல சில செக்ஷன் டவுட் இருந்துச்சு. இப்ப அதுவும் கிளாரிட்டி ஆயிடுச்சு இல்ல. ஆச்சு சார். அதான் முக்கியமே. எம்செல் உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சுங்களா? எதனா டவுட் இருக்கா இன்னும்? சரி இல்ல சார். பிரைமரி செக்ஷன்ல ஸ்பேர் புரியல. டவுட் இல்ல சார். பிரைமரி செக்ஷன் கிளியர் ஆயிடுச்சு சார். கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே. அதான் இன்னும் ஒரு 3 பேர், இந்த 3 பேர் இன்னைக்கு ஜாயின் ஆகல. அதான் ஒருத்தர் மேரேஜ் போயிருக்காரு. நீங்க ஒரு இன்னும் 2 நாளா ஒரு மணிகண்டனா ஒரு முக்கியமா ஏதோ வெளியே கிளம்பிட்டாரு. அவரும் ஜாயின் ஆகல. அவரு ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் ஒரு ஹெல்த் இஷ்யூ என்னன்னு தெரியல. அடுத்த பேட்ச்ல இந்த பேட்ச்ல நான் ஜாயின் ஆகிறேன் சார் பார்த்து அப்படின்னு இருக்காரு. ஓகே, அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துரும். எல்லாரும் ஒரு டைமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சரி, ஓகே, பாய். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். செகண்டரி லைன் டெஸ்ட் இருக்கும். ஓகே, செகண்டரி லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் சிப் செட் பத்தி தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓகே, பை பாய். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.